சம்பா ஒரு தனி வாசனை தான். அதுலேயும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு மனமே தனி தான். இப்படி பிரியாணி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைங்க பிளேட் அவ்வளோ எம்டியாக வரும். எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மட்டனை நல்லா குக் பண்ணிக்கிடலாம். அதுக்கு ஒரு மஞ்சத்தூள், உப்பு, தயிர் அண்ட் ஒரு 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டுக்கோங்க. நல்லா விசில் அடங்கட்டும். சைடில் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். இன்னொரு சைடில் வந்து சீரக சம்பா ஒரு 1/2 hour சோக் பண்ண வச்சுருக்கேன். ஒரு ஹெவி பாட்டம் பேனில் நல்லா தாராளமாக நெய்யை ஊற்றி அதோட வெங்காயத்தையும் ஆட் பண்ணி வெங்காயம் மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஸ்மெல்லோடு இருக்கும். அந்த ஸ்டைலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் வதக்குங்க. ஃபைனலாக கொஞ்சம் தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு அதுக்குள்ள மேஷியாக குக் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் நான் பிரியாணி பவுடர் ஆட் பண்ணேன். அதாவது எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சதை ஆட் பண்ணி அதோட வத்தப்பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அது நல்ல ஒரு வாசனை ஒரு நிமிஷம் குக் ஆன உடனே வர மூச்சில் நம்ம இந்த மட்டனையும் ஆட் பண்ணி ஸ்டாக் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மட்டனையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட கொத்தமல்லி, புதினா ஒரு கை நிறைய ஆட் பண்ணி நல்லா ஒரு நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து இந்த மட்டன் ஸ்டாக், அதாவது சீரக சம்பாவுக்கு 1/2 கப், ஒரு கப் எடுத்திங்கன்னா 1/2 கப் மட்டன் ஸ்டாக் இல்லைன்னா வாட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சீரக சம்பா அரிசியும் போட்டு மூடிடுங்க. நல்லா மேலே வந்து ஆவி வர மூச்சில் விசில் போட்டு அதை ஒரு 10 to 15 minutes சிம் குக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடும்.